கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதில் நாம் பார்க்கிறோம், இந்த படித்த 92ஆம் சங்கீதத்தில் அநேக அதிசயங்களை குறித்து பார்க்கிறோம். அந்த சங்கீதமே ஒரு அதிசயமான ஒரு சங்கீதம். சங்கீதத்தை பார்க்கும்போது அநேக காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அவரை எப்படி துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் எழுதியிருப்பார். வீணையினால் 10 நரம்பு வீணையினால் துதிப்பேன், தம்புரோடு துதிப்பேன், தியானத்தோடு சுரமண்டலத்தோடு துதிப்பேன் என்று அந்த இசைக்கருவிகளை வைத்து தேவனை துதிக்கிறதை அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதில் பார்க்கும்போது அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள், அவைகளை குறித்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அது எவ்வளவு மகத்துவமானவைகள், அவருடைய யோசனைகள் எவ்வளவு ஆழமானவைகள் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். இதெல்லாம் எழுதிட்டு அவர் யோசனை, அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயெல்லாம் யோசிச்சுட்டு மனுஷனை யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அதில் 2 இடத்துல எழுதியிருக்கு ஒரே வசனம், மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியா. மனுஷனுக்கு என்ன குணம் இருக்கான்? மிருக குணம். மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு 2 காரியத்தை நாம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதை நம்ம பார்க்க போறோம். இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு இன்னொரு மெசேஜும் கன்ஃபார்ம் தான் எனக்கு. நான் கேட்கும் போது காலையில் 4 மணிக்கு பாப்பா உடம்பு செல்லுன்றதுனால இங்கே உட்காந்து நான் அதை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே ஒரு செய்தியை கேட்கும்போது ஜோயல் தாமஸ் அவங்களுடைய செய்தியை கேட்டு அவரும் கரெக்டாக அதை குறித்தே பேசுகிறார். கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த மெசேஜ் அது. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை கேட்கும் போது தான் தெரிகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? 2 விதமான மனிதன் மறைந்து இருக்கிறான். ஒன்று மிருக குணம், ஒன்று மிருக குணமாக இருந்தால் இன்னொன்று என்ன இருக்கணும்? தெய்வீக குணமாக இருக்கணும், இல்லைன்னா மனுஷ குணமாக இருக்கணும். 3 விதமான குணங்கள் ஒருத்தருக்குள்ள இருக்க முடியும். ஒன்று என்னது? மிருக குணம். மிருகம் என்ன யோசிக்கும்? ரொம்ப சென்டிமெண்ட்டாக யோசிக்குமா? ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடும்போது புலி போய் அடித்து சாப்பிட்டு ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்குமா? அழாது. அதுக்கு சென்டிமெண்ட் கிடையாது, எமோஷன்ஸ் கிடையாது, அதுக்கு டிப்ரெஷன் கிடையாது, அதுக்கு எந்த விதமான ஒரு ஹியூமன் நேச்சர்னு சொல்லுவாங்க, மனித தன்மையும் அதுக்கு கிடையாது. அதனால தான் அதுக்கு பேரும் மிருகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மனுஷ குணம்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் சில நேரம் என்ன பண்ணுவான்னா, எதையா செஞ்சுட்டு தப்பு பண்ணால் யோசிப்பான். யாரையோ ரொம்ப கோபமாக பேசிட்டோம், அப்புறம் யோசிப்பான், ஐயோ அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, சரி நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது. கேலி பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை கேலி பண்ணிடுவாங்க, முடிச்சதுக்கு அப்புறம் யோசிப்போம், ஐயோ அப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி நான் கேலி பண்ணியிருக்கவே கூடாது, தப்பு நான் பண்ணிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த குணம் என்னது? மனுஷ குணம். 3வது குணம் என்னது? தெய்வ குணம், தெய்வீக குணம், நேச்சர் ஆஃப் டிவினிட்டி. ஒரு தெய்வீகம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அப்போ மிருக குணமும் மனுஷ குணமும் யாருக்குள்ளதான் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோட பிள்ளைகளுக்குள்ள இருந்திருக்கலாம், ஒருவேளை இன்னும் இருக்கலாம். அதை மாற்றுகிறதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணாரு? தேடி வந்தார். அவரோட முக்கியமான எய்மே என்னது? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றது மாத்திரம் எய்ம் கிடையாது. தேவன் பரலோகத்துக்கு கூட்டு போற அடிக்கடி ஆகாசத்துக்கு போறவர்கள் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்தோன்னே பரலோகத்துக்கு கூட்டு போறது அவரோட நோக்கமா இருந்தா, ஞானஸ்நான தொட்டியிலே கூட ஒரு 10 நிமிஷம் உள்ள வச்சா நேரம் போயிடுவார். எங்க போயிடலாம்? டைரக்டா பரலோகம். 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அது அவருடைய நோக்கம் அல்ல, அது தேவனுடைய சித்தம் அல்ல. அவரோட நோக்கம், அவரோட சித்தம் என்னன்னா, என்னை தெரிந்து கொண்ட என் பிள்ளைகள் என்னை போலாக வேண்டும். நல்ல டாக்டருக்கு படிச்ச அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுவாங்க? என் பிள்ளை என்ன வாங்கணும்னு நினைப்பாங்க? நல்ல டாக்டர். நல்ல ஒருவேளை என்ஜினியரிங் படிச்ச ஒரு அப்பாவோ அம்மாவோ, என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், ஏன்னா என்ன மாதிரி என் பிள்ளை மாறணும். இதுதான் அவங்களோட வாஞ்சையா இருக்கும்.
நான் நல்லா ஒழுங்காக இருந்தேன், அதே போல் என் பிள்ளை ஒழுக்கமாக வளரணும். நான் இப்படி இருந்தேன், அதனால என் பிள்ளையும் இப்படி வளரணும். காரணம் என்ன? இது தெய்வீக குணம். இயல்பாகவே ஒரு மனிதனுக்குள் மறைந்திருக்கிற குணம். என் பிள்ளை என்ன மாதிரி வளரணும், என்ன மாதிரி மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனும் அதுதான் விரும்புறார். என் பிள்ளை என்ன மாதிரி மாறணும். அதுக்கு தான் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், மன்னிக்கிறதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். நம்ம மேலே தப்பா, அவங்க மேலே தப்பா, லாப நஷ்ட கணக்கு போட்டோம்னா ஒன்றும் வராது, எல்லாம் ஜீரோவில் தான் வரும். தப்பு அவங்க மேலே இருந்தாலும், தப்பு நம்ம மேலே இருந்தாலும், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைப்பார். சில வேளைகள் அப்படி நடத்துவார். பேசிட்டு அப்படியே விட்டுற மாட்டார், எங்களையும் விட்டுற மாட்டார், எங்களையும் அப்படி நடத்துவார். நீ பேசுனியே, நீ செய்றியா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் போதுதான் நமக்கு ஒரு ஜெயம். அப்ப இந்த குணம் எப்ப மாறுது? இந்த மிருக குணம் மனுஷ குணமாய் மாறி, மனுஷ குணம் அடுத்த ஸ்டெப் தேவனுக்குள்ள வளர 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 தெய்வீக குணமாய் மாறிக்கொண்டே வரும். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது எப்படி மாறும்? தெய்வீகமா எப்படி ஆண்டவரே நான் மாத்துக்கிறேன்? இதுக்கு நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னோட சுபாவம் மாறுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பலன் கிடையாது. ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், நம்ம எல்லாம் மனிதர்கள். நம்ம எல்லாம் யாரு? மண்ணால் உண்டாக்கப்பட்டவர்கள். மண்ணில் இருந்து வந்தவங்க எல்லாம் எப்படிதான் இருப்பாங்க? மண்ணின் தன்மையோட தான் இருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, மண்பானையில் போயிட்டு ஸ்டீல் பாத்திரம் மாதிரி இல்லை எவசல் பாத்திரம் மாதிரி மாறுனா மாறாது. அதோட தன்மை அதான். மண்ணில் செஞ்சால் மண்ணில் தான் இருக்கும். நம்ம எல்லாம் எதனால் உண்டாக்கப்பட்டவர்கள்? மண்ணினால் உண்டாக்கப்பட்டவர்கள். மண்ணின் தன்மை தான் நமக்குள்ள இருக்கு. மாறுனா மாறாது. அந்த மண்ணின் தன்மை மாறுகிறதுக்கு என்ன வேணும்? இந்த மண் பாண்டங்களிலே ஒரு பொக்கிஷம் வரணும். இந்த மண் பாண்டத்தில் என்ன வரணுமா? அந்த பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம் பவுல் எழுதுகிறார். இந்த மண் பாண்டங்களிலே தேவன் கொடுத்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் முதல்ல நொறுக்கப்பட வேண்டும். இந்த மண் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். இதனுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கிறதுக்கு என்ன நடந்தது? ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருந்தது? அவர் கையில ஒரு காலிப்பானை, மண்பாண்டம், காலிப்பானை, தீவட்டி, எக்காளம், இது மூணும் இருக்கு. எல்லாம் இவர் கூட இருந்த 300 பேரும் வேற எந்த ஆயுதமும் வச்சுக்கல. கத்தியோ ஈட்டியோ பட்டயமோ கேடகமோ எதுவும் கிடையாது. என்ன மாதிரி யுத்த கருவிகள் பாருங்க. கையில வச்சிருந்த ஒண்ணு மண்பானை, இன்னொன்னு தீவெட்டி, இன்னொன்னு எக்காளம், மூணும் வச்சிருக்காங்க. கிதியோன் சொல்றார், நான் சொல்ற வரைக்கும் ரவுண்ட் அடிச்சு நில்லுங்க. ரவுண்டா 300 பேர் நிற்கிறாங்க. நான் சொல்லும் போது என்ன பண்ணுங்க, உங்க கையில இருக்க பானைகளை உடையுங்கள். மண்பாண்டம் உடைஞ்ச உடனே உள்ள இருந்த தீவட்டி வெளிச்சம் என்ன செய்தது? ஒளி வீச ஆரம்பித்தது. இன்னைக்கு அதுதான் நமக்குள்ள நடக்கும். இந்த மண்பாண்டம் இருக்கே, இந்த சரீரம், பவுல் எழுதுறாரு, நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க கூடும் என்று கேட்கிறார். நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு யாரால முடியும்னு கேட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரே வழி, அந்த அந்த தீபம் வெளியே வரணும், அந்த அக்கினி வெளியே வரணும், அந்த தீவெட்டி வெளியே வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால அது சும்மா வரக்கூடாது. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கையில பட்டயம் கிடையாது, ஆனால் வாயில இருக்கு. என்ன இருக்கு? வாயில பட்டயம். அதனாலதான் சொன்னாங்க, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்ல 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 அப்ப நம்ம வாழ்க்கையில எப்ப மாறும்? கர்த்தருடைய பட்டயமா இருக்கிற வசனம் நம்ம ஒவ்வொருத்தர் பேரையும் போட்டுக்கலாம். கிதியோனுக்கு பதிலா எஸ்தருடைய பட்டயம். ஒவ்வொருத்தரும் உங்க பேரை போட்டுவாங்க. உங்க பேரை போட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம்,
என்னுடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் எஸ்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் லாவண்யாவுடைய பட்டயம், ஜானகியுடைய. ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் போது மண்பானையை நம்ம உடைக்க வேண்டாம், அதுவே உடையும், அதுவே உடையும். அது ஒரு பெரிய அதிசயம். அதுதான் பாடும்போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் அதிசயம் நீர் தானே மன்னவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிசயம் விளங்கிற்று. பார்த்துட்டே இருக்காங்க, அதிசயம் விளங்குது. சொல்ல 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 என்ன நடந்தது? அந்த பட்டயம் வார்த்தையில வந்தது, மண்பானை உடைக்கப்பட்டது, தீவட்டி வெளியே வந்தது. எல்லாம் பகைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ஓட்டான். தேவஜனங்களை அழிக்க காத்திருந்தார்கள், அவன் அடிச்சுக்கிட்டான். இதுதான் இங்க இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம். நாம போய் எதிராளியை அடிக்க வேண்டும். தேவன் சொன்னாரா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. தேவன் சொன்னாரா தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா, உண்மையா இருக்கு. தேவன் சொன்னாரா இன்னைக்கு கர்த்தரோட பட்டயம் ஏன் பட்டயமா மாறினாங்க, ஒப்பு கொடுங்க. தேவன் சொன்னாரா இந்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும், உடைங்க. எக்காலம் ஊதுங்க. தேவன் கொடுத்த சத்தத்தை உயர்த்துங்கள். என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சண்டை போடாமலே, நம்ம யுத்தம் பண்ணாமலே, நம்ம கிரியை செய்யாமலே அங்க கிரியை அதனாலதான் வாசிக்கிறோம், உடைய கிரியைகளில் எவ்வளவு ஆழமானவைகள், யோசனைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். எங்களுக்கு தான் தெரியல ஆண்டவரே, நாங்க எதையதே யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க வந்து எங்களை பேசினதுக்காக அவங்கள நிலாம் பேசிட்டாங்களே நல்லா இருப்பாங்களான்னு அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா அவங்க தேவன் பார்த்துட்டே இருக்காரு. அவங்க அப்படிலாம் பேசினதுனால தான் நம்மளே மண்பாண்டம் உடையுது. நம்ம மண்பானை உடையிறது எதனால? அவங்க வந்து பேசுனதுனால தான். பேசாம தான் நம்ம உடைய மாட்டோம். பேசாம இருந்தால் இன்னும் டைட் ஆகிடும். மண்பானை இரும்பு பானையா மாறிடும், இன்னும் டைட் ஆகிடும், இன்னும் பெருமையாயிடும். தேவ வசனத்தை சொல்ல சொல்ல நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா தான் நம்ம கர்த்தரோட பிள்ளைங்க. தேவ வசனத்தை சொல்ல சொல்ல நமக்கு விரோதமா பிசாசு கிரியை செஞ்சாதான் நம்ம தேவ பிள்ளைகள். ஒரு ஊழியம் நடக்கிறதுக்கு முன்னாடி போராட்டம் வந்தாதான் அது ஊழியம். நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு ஊழியம் தேவன் செய்ய போறாரு, போராட்டம் வந்தாதான் ஊழியம். ஏனென்றால் வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அப்படியே மேஜிக்கலா போய் நின்று அப்படியே எல்லாத்தையும் கையெல்லாம் காமிச்சு இங்க இருக்கிற சாமியாருங்க மாதிரியோ, இங்க இருக்கிற பெரிய பெரிய மந்திரவாதிகள் மாதிரியெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணது. பயங்கர தங்களை வெளியே பெரிய ஆளா காமிச்சிட்டு உள்ளே மாற்று வேலை பண்ணுகிற சாமியாருங்க மாதிரி அவர் தன்னை காமிக்கல. தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னோட ஊழியத்தை எப்படி வெளிப்படுத்தினார்? அற்புதம் செய்ய போகும்போது நேரப்ப இது மாதிரி வா, எல்லாம் வா, எழுந்துரு, உயிரோடு எழும்புவாயாக, அப்படியெல்லாம் எழுப்பல. வியாதி எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் வியாதி சுகமாகட்டும், அதெல்லாம் முதல்ல போகும்போது ஜனங்களை பார்த்து மனதுருகினார். என்ன பண்ணாரு? மனதுருகிறார். அதுதான் கஷ்டம். இன்னைக்கு மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து மனதுருக ஆட்கள் இல்லை. மற்றவங்க கஷ்டத்தை வச்சு இவங்க மனதுருக்கத்தை சம்பாதிக்க ஆட்கள் ஜாஸ்தி. மற்றவங்க கஷ்டத்தை வச்சு இவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? அவங்களுக்கு நீ இது கர்த்தர் உன் கண்ணீரை பார்த்தார், அழகையை பார்த்தார், உன்னோட இருந்தார், உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தார், உனக்கு அதை செய்ய போறார், இதை செய்ய போறார், பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவங்க பார்த்தோன்னே உங்களை பார்த்தோன்னு ஆடுவாங்க. ஐயோ எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அப்படியே சொல்றாரு, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. இங்க இவர் சொல்றதெல்லாம் கதை, அதில் பாதி உண்மையா இருக்கும், மீதி பொய்யா இருக்கும், மீதி கற்பனையா இருக்கும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்ற. இவங்க என்ன நினைக்கிறது? இவங்க நமக்காக தீர்க்க தரிசனம் சொல்லு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மிருக குணம் உள்ள மனிதர். மண்பானை உடைஞ்சதுன்னா தன்னை பெருமை பாராட்ட மாட்டார்கள். ஊழியம் செய்யறவங்களா இருந்தாலும்
குடும்பத்துல கிரியை செய்யணும் நான் அல்லன்னு சொல்லுவாங்க. நான் தான் அப்படின்னு வராது. நான் தாங்கிற வார்த்தையே வராது. இப்ப தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கறது என்ன? மண்பானை உடையணும். மண்பானை உடையறதுக்கு தீவட்டி வெளியே வர்றதுக்கும் முதல் காரியம் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை எழுப்புவார். கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை எழுப்புவார். பார்த்துட்டே இருப்பாரு. சூழ்நிலை வரும்போது இவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க கர்த்தருக்கு சபைக்கு வரும்போது என்ன ஸ்தோத்திரம் அப்பா, என்ன ஒரு அந்நிய பாஷை சிஸ்டர். அவங்க வந்தாங்கனாலே அப்படி ஒரு தெய்வீகமா ஒயிட் சாரி கட்டிட்டு அப்படியே ஸ்டிஃபா முழங்கால தான் நிற்பாங்க. முழங்கால் இல்லாம அவங்க ஜெபம் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு எல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது மார்க்கெட் போனோன்னு எல்லாம் போயிடும். அங்க போனோன்னு கத்திரிக்காய்க்காக சண்டை போடுற ஆட்கள் உண்டு. ஒரு 5 ரூபாய் ஜாஸ்தி சொன்னா என்ன, ஒண்ணு வாங்க இல்லை விட்டுரு. அந்த 5 ரூபாய்க்காக அந்த அம்மாவை திட்டுறது. இப்படி அநியாயம் பண்றீங்க. 5 ரூபாய்க்காக அந்த 5 ரூபாயில அந்த மாதிரி மாடி வீடை கட்ட போது இல்லை. ஒன்றும் இஷ்டம் தான் வாங்கல, விலை ஜாஸ்தியா இருக்கா, வேற காய் வாங்கிக்கோ, வேற இடத்துல போய் வாங்கிக்கோ. நம்ம யார் இல்லை, உலகத்தாரா இல்லை. உலகத்தின் காரியத்துக்காக சண்டை போடுறவங்க இல்லை. உலகத்தின் காரியத்துக்காக கிரியை செய்கிறவர்கள் இல்லை. அப்ப என்ன பண்ணும், அந்த இடத்துல இந்த மண்பானை உடையும். அந்த இடத்துல என்னுடைய சுபாவம் உடைக்கப்பட வேண்டும். ஆனா அது எங்க மாமா அடிக்கடி மாமனார் சொல்லி தருவாங்க. கீரைக்காரங்க கிட்ட அவங்க கிட்ட என்ன பண்ணாதமா, பேர் பேசாது, இங்க இருந்து தூக்கிட்டு வராங்க. மற்றவங்கெல்லாம் மார்க்கெட்ல வாங்குறதெல்லாம் மருந்து பூச்சி போட்டு காயும். இங்க நம்ம வீட்டுக்கு ஒரு கீரைக்காரங்க ஒரு கேசியா பறக்கும் போது முன்னாடி இருந்து அந்த அம்மா கொண்டு வரும். இப்பயும் இங்க வரும் மாதிரி தேடிக்கிட்டு வரும். ஏன்னா அந்த அம்மா எவ்வளோ விலை தெரியும், அது விலை ஜாஸ்தி தான் சொல்லுது. 4 காய் வச்சுட்டு 40 ரூபா சொல்லுது தெரியும். அதனால அவங்க ஒன்றும் பணக்காரங்களாயிட போறதில்லை, நம்ம ஒன்றும் ஏழை ஆயிட போறதில்லை. பரவாயில்ல சொல்றது வாங்கிக்கிறேன். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார், அதை பார்க்கிறார். நம்ம பேரம் பேசி சண்டை போட்டு ஒண்ணுக்கு நாள அவங்கள திட்டி இதனால என்ன ஆகும், நம்முடைய சாட்சி கெட்டு போகும். அப்ப மண்பானை உடையாது, தேவனுடைய சுபாவம் வெளியே வராது. இயேசு கிறிஸ்து சண்டை போடனா எத்தனையோ தடவை சண்டை போட்டுருக்கலாம். யாரை பார்த்து என்ன பேசுறேன்னு கேட்டிருக்கலாம், எதுவுமே கேட்கல. ஜனங்களை பார்த்து சுகப்படுத்துறதற்கான காரியமே முதல்ல மனது இருந்தார். ஐயோ இந்த ஜனங்கள் இத்தனை பாடுகள் வழியா போறாங்களே, தேவன் யாருன்னு தெரியாம ஓடுறாங்களே, உண்மையான சுகத்தை பெற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அழைக்கழிக்கப்படுகிறார்களே, மனது இருக்கிறார். அப்புறம்தான் ஜெபம் பண்ணார். இன்னைக்கு ஊழியர் செய்ய ஒப்பு கொடுத்தது ஒவ்வொரு முதல்ல என்ன பண்ணுங்க, மனது. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்காக கண்ணீர் விடுங்க. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்பார். நம்ம பாட்டு பாடணும்ல, கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த ஜெபத்தை நான் கண்ணீரை நன்றியாக்கினேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு அதுதான் அவருக்கு கொடுக்குற நன்றி. நம்ம என்ன 1000 ஜாலங்களோடு வார்த்தைகளை பேசினாலும் நாம் விடுற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தேவன் அவர் துருத்தியில வச்சுக்கிறார். எதையும் சேர்த்து வைக்கல தேவன். ரொம்ப அழகா இருக்கும். நமக்காக தேவன் நம்முடையவர்கள எதெல்லாம் சேர்த்து வைக்கிறாரு பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகா எழுதியிருக்கும். நம்ம செய்யற கிரியைகள் எல்லாம் சேர்த்து வைப்பாரு. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அதுக்கான பலனை பரலோகத்துல சேர்த்து வச்சிருப்பாரு. நமக்காக ஒரு பொக்கிஷம் ரெடி ஆகிட்டே இருக்கும். நாம இங்க ஒருத்தருக்கு உண்மையான மனதோடு ஒருவேளை உணவு கொடுத்தா பரலோகத்துல சேர்த்து வச்சிருப்பாரு. பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கும். உண்மையாவே ட்ரெஸ் இல்லை ஆடை இல்லாதவர்களுக்கு நம்முடைய இதை கொடுத்து உதவும் போது பரலோகத்துல சேர்த்து வைக்கிறார். அதுக்கு இங்கெல்லாம் பலன் வராது. எனக்கு கொடுங்கள் உங்களுக்கு 1000 மடங்கு கொஞ்சம் கதையே வராது. கத்தருக்கு கொடுக்குற கத்தருக்கு என்ன கொடுக்குறான்னா கடன் கொடுக்கணும். அதை திரும்பி கொடுப்பார். எப்போ கொடுப்பாருன்னா இப்போ இல்லை, அவர் மத்தியாகாயத்தில் வரும்போது அவர் சேர்த்து வச்சார் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பலன்.
அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வேணும். பேர் சொல்லி கூப்பிடுவார். நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி, நீ இதெல்லாம் எனக்காக செஞ்சல, நீ எனக்காக செஞ்சல, நமக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுப்பேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. நம்ம பிள்ளை ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக போய் நிற்கிறோம். நம்ம தேவன்கிட்ட ப்ரைஸ் வாங்கும்போது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த கிரியைக்கு தக்க பலனை சேர்த்து வச்சிருக்காரு. அடுத்தது நம்ம என்ன சேர்த்து, நம்மளோட என்ன சேர்த்து வச்சிருக்காரு? நம்ம விட்ட கண்ணீர். நான் வடிக்கிற கண்ணீரெல்லாம் எங்க இருக்குது? உங்களுடைய துருத்தியிலல்லவோ இருக்குது. அந்த துருத்தியில சேர்த்து வச்சிருக்காரு. மகளே, நீ எனக்காக, என் ஊழியத்திற்காக, என் ஜனங்களுக்காக, நீ உன் குடும்பத்துக்காக விட்ட எல்லா கண்ணீரும் அந்த துருத்தியில இருக்கு. அதுக்கு ஏற்ற பலன் உனக்கு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஏற்ற பலன் உனக்கு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரும் என்ன செய்யும்? குளங்களாய் மாறும். கண்ணீரும் நீரூற்றாய் மாறும். அதுவே செழிப்பாய் மாறும். நம்ம விடுற கண்ணீர்லாம் என்னவா மாறும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம கண்ணீர் ஒரு நாள் ஒரு பெரிய ஊற்றாய் மாறும். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நாளை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீ சேர்த்து வச்சிருக்கீங்க, அதுக்கான பலனை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்னோட பெருமைனாலேயோ என்னோட ஜாலத்தினாலே இல்லப்பா, உண்மையினாலே உண்மை பின்பற்ற இந்த நாள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதனால தான் அதில் வாசிக்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டையும் பசுமையும் ஆயிருப்பார். எங்கிருந்து வந்தது கனி? இவங்க விட்ட கண்ணீர்ல இருந்து வந்த கனி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இவங்க விட்ட கண்ணீர்ல இருந்து வந்த பசுமை, அதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்மை செழிப்பாக்குவார். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவருக்கு எல்லா மகிமையும் துதியும் உண்டாகட்டும். ஆமென்.